அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்தவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம் மத்தியில் உலாவி நம்மை அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம மிகவும் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெப வேலையை கொடுத்ததுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 1.5 வருடங்களாக அற்புதமாக எங்களை நடத்தி வருகிறீங்க அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. 2 பேரோ 3 பேர் நாமத்தில் எங்கே இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், மரித்தேன் நானாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன உயிருள்ள தேவனானவர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் யெகோவா ஷம்மாவாக ஆண்டவரே இம்மானுவேலாக இருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூட்டம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே இந்த சமூக பிரசனம் கிருபை எங்களை பாதுகாக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் முழுவதுமாக எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. வருகிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, கூகுள் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு கரங்களில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தில் இருக்கோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். துதியின் வேளை நாம் துதிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே ஸ்தோத்திரம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவரே ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவரே ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். செம்மையானவர்களின் ஜெபத்திலே பிரியப்படுகிறவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மறவாமல் எங்களை நினைத்திருக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் உண்மையே துதிப்போம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வோமா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எபனேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே.
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரை, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மறவாமல் எங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்து நினைத்து கொண்டிருக்கிறீரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் தேவனே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய நாட்களில் நாம் நினைப்போம், நான் செய்கிறது சரிதானே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நானே ஃபீல் பண்ணுறேன், நான் செய்கிறதுல காட்ஸ் ப்ரெசன்ஸ் இல்லை. நானே ஃபீல் பண்ணுறேன், காட்ஸ் லீடிங் இல்லை. நான் செய்கிறது சரிதான் ஆனால் அப்படின்ற ஒரு நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு உணர்வு வரும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வழியாக கடந்து போகும்போது நாம் என்ன செய்யணும்? இந்த பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள், 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களும் உங்களுக்குள்ள ஒரு ரெவல்யூஷனை, உங்கள் வார்த்தையில், செய்கையில், சிந்தனையில் ஒரு புரட்சியை உண்டு பண்ண முடியும். இட் கேன் பிரிங் அபவுட் அ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2 பேர், இந்த பகுதி ரொம்ப தெரிஞ்ச பகுதி, சுவாரஸ்யமான பகுதி சொல்வேன். பிரைஸ் காட். நிறையா விமன்ஸ் மீட்டிங்கில் பேசுவாங்க. நம்ம கூட்டத்துலேயும் நிறைய விமன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விமன்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது நிறையா பேர் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, மார்த்தால் செய்தது சரிதான், மரியாள் செய்தது சரிதான்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளை வாசிக்கும் போது அப்படி இல்லை. God clearly says one is right. ஒருத்தங்க சரி. Praise God. Hallelujah. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, மரியாளும் மார்த்தாள் 2 பேரும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். அதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. 2 பேரும் they love Jesus. பட் 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இன் ஆக்ஷன், இன் வேர்ட்ஸ், தாட்ஸ், ஆட்டிடியூட்ஸ். அவருடைய செய்கைகள், 2 பேருடைய செய்கைகள் வேற மாதிரி இருக்கு. 2 பேருடைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு. 2 பேரும் சிந்தனைகள், மனப்பான்மை வேறு விதமாக இருக்கிறது. அங்கதான் நமக்கு ஒரு விசேஷமே உண்டாக்குது. இன்னைக்கு நாம குரூப் டிஸ்கஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். யார் யார் கருத்து சொல்ல நினைக்கிறீங்களோ இப்போ சொல்லலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீர தேவைகளை, அவருடைய உலக பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்யறதுலே அவருடைய எய்ம் இருந்துச்சு. ஆனா மரியாள் வந்து அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை தன் மேல ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். அதுவும் தன்னை விட்டு எடுபடாத பங்கு, அவளை விட்டு எடுபடாது. இவள் வந்து உலக காரியங்கள்ல, உலக கவலைகள்ல அவ வந்து இந்த, ஏன்னா ஏசாமி முதலே சொல்லியிருக்காரு மத்தேயு 6:31, என்னத்தை உண்போம், என்னத்தை
பிடிச்சுக்கிட்டா, வசனத்தை ஏற்றுக்கொண்டா, வசனத்தை அவ பிடிச்சுக்கிட்டனால அவர் வந்து நல்ல ஒரு பங்கை, தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை அவர் தெரிந்து கொண்டார். Praise. Thank you. இப்போ பேசுனது சிஸ்டர் ரமோலா தாஸ். அவங்க திருப்பி திருப்பி சொன்ன ஒரு ஃப்ரேஸ் நல்ல பங்கு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பும் நல்ல பங்கை தெரிந்து கொள். அப்புறம் வேற யாரு? நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன query, ஒரு situation, an imaginary situation. It may not be imaginary situation. நிறைய பேருடைய வாழ்க்கையில இது உண்மையா நடந்திருக்கலாம். இப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பர், உங்க சர்ச் பிலீவர் வச்சுக்கலாம். ஒரு நாள் சர்ச்சில் மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசி அவர் வந்து உங்களை இன்வைட் பண்றாரு. பிரதர் இல்லை ஒரு சிஸ்டரும் எங்க வீட்டுக்கு வாங்க, சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, புதன்கிழமை சாயந்தரமா சண்டே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், ஃபெலோஷிப் வச்சுப்போம், கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடுவோம், பைபிள்ல இருந்து ஒரு பகுதி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம், அப்புறம் அநேக காரியங்கள் குறித்து ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு மணி நேரமாவது ஃபெலோஷிப்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. நீங்களும் அந்த குறித்த நாள்ல ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி வச்சுக்கலாம், 6 மணின்னு வச்சுக்கலாம், போறீங்க. அவங்க வாங்க சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், உட்காருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியோ இல்ல டீயோ கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், சமையல் கட்டில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. போறவங்க அரை மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படியும் போறாங்க. கொஞ்சம் இருங்க சிஸ்டர் இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க சிஸ்டர் இப்ப வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் ஃபெலோஷிப், டு ஸ்பெண்ட் சம் டைம், நாட் டு ஹேவ் டின்னர், டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் ஃபெலோஷிப். நீங்களும் அதுக்காக தான் நீங்க போறீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீண்ட நாட்கள் ஆச்சு இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட, அது இந்த கொரோனா டைம்ல, லாக்டவுன் டைம்ல ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தரை சந்திச்சு சிறிது நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது வந்து சிறிது நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டு நீண்ட நாட்கள் மாத கணக்காச்சு. இப்படி ஒரு சிஸ்டர் சொன்னா, சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நாம சிறிது நேரமாவது ஒரு நம்ம சபையை சேர்ந்த ஒரு சகோதரியோடு சிறிது நேரமாவது வேதம் வாசித்து பாட்டு பாடி ஒரு மணி நேரமாவது ஃபெலோஷிப் இருந்துட்டு வருவோம், சில காரியங்கள் குறித்து இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சுட்டு வரோம் அப்படின்னு போனா, அவங்க உங்களை காக்க வச்சுக்கிட்டு என்னென்னமோலாம் செய்யறாங்க. சமையல் கட்டுக்கு போறாங்க, நடுவில் போன் வருது, அதை அட்டன் பண்றாங்க, மறுபடியும் சமையல் கட்டு போறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போறாங்க. கொஞ்சம் இருங்க சிஸ்டர், சாரி சிஸ்டர், கொஞ்சம் பொறுத்துக்கு சிஸ்டர், இப்படியே சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? 1 மணி நேரம் போயாச்சு. நீங்க வந்து அவங்க வீட்டுல போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டாச்சு, தண்ணி சாப்பிட்டாச்சு, டீ சாப்பிட்டாச்சு, ஒரு மணி நேரம் போயாச்சு, இன்னும் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கல. How will you feel? வண்டர்ஃபுல். ரைட். ரொம்ப இப்போ பேசுகிறது பிரதர் நாகேஷ். ரொம்ப ட்ராமேட்டிக்காக ப்ரெசன்ட் பண்ணார். ஒரு கேள்வியோடு இம்பார்ட்னார். ஒரு கேள்வியோட ஹவு டு யூ ஃபீல்? பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். இந்த செய்தியை நான் சொன்னேன்ல, 5 வசனங்க, இட் வில் மேக் அஸ் ரீதிங்க். நாம் நிறைய நினைக்கிறோம் நான் செய்கிறது சரி. இன்னைக்கு செய்தியின் தலைப்பினது மரியாள் சரியான பங்கை தெரிந்து கொண்டாளா? வாட்ஸ் த டாபிக்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத சரியான பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படியா? இல்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. சரியை பற்றி பார்க்கல, கரெக்ட். இங்கிலீஷ் வார்த்தை சொன்னா, ஐ எம் நாட் லுக்கிங் அட் வாட் இஸ் கரெக்ட், ஐ எம் லுக்கிங் அட் வாட் இஸ் குட். பியூட்டிஃபுல். பிரைஸ் காட். அப்புறம் வேற ஓகே. பிரைஸ் பிரைஸ் லார்ட். அதாவது நம்ம வந்து ஆண்டவரை வந்து உள்ள ஏற்றுக்கொள்கிறோம். மார்த்தாள் வந்து she was the first person to bring Jesus into the house. அப்போ ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஆண்டவரை எதற்காக நம்ம உள்ள கொண்டு வந்தோம் என்ற அந்த மெயின் பர்பஸை we just forget about it and we go about doing so many things and we are worried, worked up. இதனால என்ன ஆகுதுன்னா
கொண்டே இருக்கிறோம் என்பதை we never realize at all. அதை வந்து ஆண்டவர் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லிட்டாரு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அதிகமாக நம்மள திங்க் பண்ண வைக்குது. அநேக சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அப்படிதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், ஆண்டவரை உள்ள கொண்டு வரோம், பட் we forget about that and we think about so many things that we are supposed to do. இதை நம்ம செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த ஆண்டவருடைய பற்று, அவ எப்படி அழகா அவள் பாதத்தின் அருகில போய் அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே ஆண்டவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறத நம்ம அழகா மனக்கண்களை நம்ம கொண்டு வந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்மளும் செய்யணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ பேசுறது மிஸ்ஸஸ் எலிசபெத் தியேடர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. வாட் வி டூ தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட், வை வி டூ தட் இஸ் வெரி ப்ரைம். அதான் அவங்க சொல்லுடைய கருத்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக சொன்னாங்க. பொதுவாக நான் ஒரு எவாஞ்சலிஸ்டாக நான் நிறைய இடங்களை பார்க்குறேன்னா, ஒரு இடத்துக்கு என்னையை கூப்பிட்டுருப்பாங்க தூரமான இடத்துக்கு பேசுகிறதுக்கு. எனக்கு முன்னாடி ஒரு ஒர்ஷிப்காரர் இருப்பார். அவர் லோக்கல்காரர் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதே பாட்டை 10 ரூபா பாடிட்டே இருப்பார். கடைசியில் பிரதர் ரொம்ப லேட் ஆகிடுச்சா பிரதர் அப்படின்வாங்க. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் சுருக்கமாக செய்தியை கொடுங்க. எல்லாம் வந்தது செய்தி கேட்க. அதுதான் நீங்கள் மிஸ்ஸஸ் தியேடர் எலிசபெத் சொன்னாங்க. ப்ரைஸ் காட். ஓகே, நெக்ஸ்ட் எனிபடி? சொல்லுங்க. ஓகே, இது எப்பவுமே ரொம்ப நாளா வீட்டில் நாங்கள் 5 கேர்ள்ஸ் அடிக்கடி இந்த பகுதியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நாளில் நீங்கள் எனக்கு பிடிச்சோன்னா அதை படித்த உடனே எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு, அப்பா கூட பேசுனதெல்லாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், முதலிடம், நல்ல பங்குன்னு சொல்லும் போது உலக காரியங்களும் செய்யணும். மார்த்தால் செஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமையல் பண்ணிப்பா, வீட்டை நீட் பண்ணிப்பா, அது மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும் கண்டிப்பாக. வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனால் முதலாவது மரியாள் வந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறாரு அவருன்னு கேட்டுட்டு இருக்கார். அதே பொறுப்பு மார்த்தாளுக்கும் உண்டு. She should have been along with her sister listening to God. Then she could have gone. ஏன் எல்லா காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்க? அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு இருக்கேம்மா, நீ நல்ல பங்கை மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாடும். நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. என்னுடைய வார்த்தைகளை நீ முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் கெடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். பார்த்து வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு சாதாரண காரியம்லாம் கல்யாண காரியங்கள்லாம் பார்த்தா கூட கல்யாணங்கள்லாம் நடத்துறாங்க, பிளான் பண்றாங்க, எல்லாம் சுயமா அவங்க உட்காந்து எல்லாம் தான் பிளான் பண்றாங்க. முடிய கடவுள் என்ன சொல்றாரு, அவர் விரும்புற பிரகாரம் நம்ம செய்யணும்னு சொல்லி உட்காந்து பிளான் பண்ணி செய்யற மேரேஜ் ரொம்ப பக்காவா. ஏன்னா அவரு தான் செய்யறாரு. வேற ஏதாவது நம்மளுடைய சுயம், நம்மளுடைய இஷ்டம், நம்மளே செய்யற காரியங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ அவர் செஞ்சது வந்து நீங்க நல்ல சொன்னாங்க, அதுவும் தேவைதான். சாப்பாடு செய்யறது, வீட்டை பார்க்க வேண்டியதெல்லாம் தேவை. ஆனா அதற்கு முன்பாக ஏசப்பா உள்ள வந்திருக்காங்க. அவங்க ரமோலா சொன்ன மாதிரி அவங்க உள்ள வெல்கம் பண்ணதே மாத்தாதான். இப்போ உள்ள வந்து சந்தோஷமா அவர் பார்த்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் செஞ்சா அது பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அவர் செய்த காரியம், அவர் செய்த உண்மையான பணிவிடைகளுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அதனால both of them loved Jesus, but the way they adopted in their life, அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட் கொடுத்த பிறகு செய்யும்போது சின்ன காரியம்னா கூட சாதாரண சிம்பிளா போட்டு இருந்தா கூட ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோன்னு என்னுடைய பிலீஃப். அது பேசலாம். பிரைஸ் காட். இப்போ பேசுறது சிஸ்டர் ஜெரி. 5 சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லி பாட்டாங்க. பிஷப் உடைய பிள்ளைங்க 5 பேர். ஒண்டர்ஃபுல். அவங்க சொல்ல ஒரு அருமையான பாயிண்ட். சிம்பிள் ஃபுட்னாலும் சரி, இட் கேன் பி டேஸ்டி. அதாவது அந்த ஃபோக்கஸ் போயிடக்கூடாது. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மெசேஜ் பாயிண்ட் ஷி கன்வேட். சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. And Sheila Selvakumar. Verse 40 ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த மார்த்தா, of course, she invited Jesus, and Jesus came to teach only spiritual matters to their house, not for any physical food or something. His main part was to teach them
that she chose. மார்த்தா அந்த 40 verse வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கு. அந்த வேலையை வந்து God நம்ம இன்வைட் பண்ணி ஒரு ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் when we rested at his feet அதுல நம்ம சந்தோஷம் கண்டிருக்கோம். அந்த சந்தோஷத்தை நம்ம அந்த வேலையை நல்லா செஞ்சிருக்கலாம். ஆனா she relied on her own strength. நம்ம ஸ்ட்ரென்த்ல நம்ம அதை பெஸ்டா செய்யணும், பெஸ்டா நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு she relied on her own strength instead of resting on the strength of God. So அதனால she ended up with anxiety and a resentful attitude towards her sister. Sister ரொம்ப கெஸ்ட் முன்னாடி embarrass பண்ணிட்டான். Not only she was so resentful towards her sister, she even went to the extent of rebuking God. So accusing God or something. So God, don't you care for me? அப்படின்னு ஒரு அக்யூஸ் பண்ற மாதிரி கேட்டா. But even then God's main aim is to teach to Martha. So he was so kind to Martha, and he says twice Martha Marthaன்னு 2 தடவை கூப்பிடுறார். ஏன்னா she was much engrossed in her worries, anxiety and doing up all the work and everything. So to draw her attention, Jesus is always a very good teacher. So a teacher should draw the attention first. So attention பண்றதுக்கு மார்த்தா மார்த்தான்னு 2 தடவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ வந்து இந்த காரியத்தை கொடுத்து இது பண்ற, ஆனா மரியாதோ நல்லா பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா. So we see when we rest in God's presence, when we sit at his feet, even though we have storms in life and even though we are pulled in by all distractions, heavy work and everything, if we sit at his side, at his feet and rest and receive his word will strengthen us, his word will energize us, and we'll be able to serve more greatly to God as to our own fellow beings. Our sister they have admired instead of so resentful of her sister. So that's the message that I got. Thank you very much. இப்போ பேசுகிறது சிஸ்டர் ஷீலா செல்வகுமார், அவங்க ப்ரொஃபஸர் என்ன, அதனால் அந்த டீச்சிங் ஆங்கிளில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தாளை கோபம் பேசல, கடிந்து கொள்ளலை. மார்த்தாளே மார்த்தாளே, எருசலேமே எருசலேமே, சீமோனே சீமோனே, என்ன அர்த்தம்? lovingly with care and compassion, I'm telling you something. நீ புரிஞ்சுக்கோ, லேர்ன். ரொம்ப அந்த பாயிண்ட் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ப்ரைஸ் காட். அப்புறம் வேற ஓகே, யாரும் இல்லைன்னு நான் ப்ரிசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரைஸ் காட். இப்போ 2 வார்த்தைகளை பார்க்குறோம். சரியான செயல், நல்ல செயல். நம்ம நிறைய நேரத்தில் இது நான் செய்கிறது சரின்னு சொல்கிறோம். என்ன அடிப்படையில் சரின்னு சொல்கிறோம்? உலகத்தின் அடிப்படையில், பாரம்பரியத்தில். எங்கள் பெற்றோர் இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி தான் செய்கிறாங்க, என்னுடைய கலீக்ஸ் இப்படி தான் செய்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் செய்கிறாங்க, அதனால் நான் செய்கிறேன். இது வழக்கம். என்ன வழக்கம்? வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாருன்னா ஹோஸ்ட்டு பரபரப்பாக இருக்கணும், சுட சுட சாப்பாடு வந்து கொடுக்கணும். நாட் ஓன்லி மெயின் ஃபுட்டு, பிரியாணி முதல்ல செஞ்சு வச்சுட்டாங்க போலுக்கு. மரியாள் அண்ட் மார்த்தாள் 2 பேர் சேர்ந்து நல்ல சாப்பாடு செஞ்சுட்டாங்க. மார்த்தா என்னென்ன பண்ணுறாங்க? இவருக்கு ஒரு சேலடை செஞ்சுருவோமா, இவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருவோமா, பாயாசம் செஞ்சுருவோமா, பரபரப்பு. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு மரபு. எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, இது ஒரு ரேர் விசிட்டு, நான் பிரமாதமாக சாப்பாடு போடணும். அதான் சிஸ்டர் ஷீலா சொன்னாங்க, இயேசு எதற்காக வந்தார், இயேசு வரும்போது நம்ம என்ன முக்கியம், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், வாட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். க்ளோரி டு காட். பிரியமானங்களே, இதே இதை தான்
நம்ம அன்றாட லைஃப்பில் நான் ஐ எம் நாட் ரெஃபரிங் ஒன்லி டு பைபிள், ஐ எம் நாட் ரெஃபரிங் ஒன்லி டு சர்ச். நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம், நான் செஞ்சது சரிதான், ஆனா போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம உதாரணம் வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த குரூப்பில் எல்லாருக்கும் புரியும் மாமியார் மருமகள் இஷ்யூ. மாமியாருக்கு ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் பாரம்பரியமாக வருது. நான் மருமகளை அடக்கி வைக்கணும், என் மகனை என் வசம் வச்சுக்கணும். மருமலுக்கு என்னது, நான் ரொம்ப இணங்கி போயிடக்கூடாது, நான் மாப்பிள்ளையை என் வசமாக வச்சுக்கணும். இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உள்ளுக்கு ஒரு தாட்டு. நான் இந்த அடிப்படையில் தானே செஞ்சேன், நான் ஒன்று வித்தியாசமாக செய்யலையே. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், நானும் நீங்களும் கர்த்தரை நேசிக்கிறவங்க. நான் மாமியார் செகண்டு, ஃபஸ்ட்டு யார்? ஐ எம் அ சைல்டு ஆஃப் காட். நான் மருமகள், நான் செகண்டு, அந்த ஸ்டேட்டஸ் செகண்டு, ஃபர்ஸ்ட் ஐ எம் அ சைல்டு ஆஃப் காட். அப்போ எனக்கு தெரியும் வாட் இஸ் த ரைட் திங். நான் கரெக்டாக பண்ணேன் பிரதர், நான் ஒன்று வித்தியாசமாக பண்ணல, எல்லாரும் மருமக மாதிரி தான் பண்ணேன். நான் கரெக்டாக பண்ணேன் பிரதர், எல்லா மாமியார் மாதிரி தான் நான் பண்ணேன். கரெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, வாட் இஸ் ரைட். சரி இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏது நல்லது. நான் கிறிஸ்தவ மாமியார், நான் கிறிஸ்தவ மருமக, நான் கிறிஸ்தவ டீச்சர், நான் கிறிஸ்தவ போதகர், நான் கிறிஸ்தவ டாக்டர், நான் கிறிஸ்தவ என்ஜினியர், நான் கிறிஸ்தவ ஆர்கிடெக்ட், நான் கிறிஸ்தவ நர்ஸ். இப்படி வரும்போது ஐ எம் நாட் கன்சர்ன் அபவுட் வாட் இஸ் ஜஸ்ட் கரெக்ட், ஐ லுக் அட் வாட் இஸ் ரைட். தேவனுக்கு ஏது பிரியம், தேவனுக்கு என்ன சொல்றாரு. இவங்க உலகம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்குது, அதே மாதிரி மனசு ஒன்று சொல்லும். மார்த்தாளுடைய மனசு சொல்லுச்சு, தாராளமான மனசு, உபசரிக்கின்ற மனசு, அன்பான மனசு, கனிவான மனசு சொல்லுச்சு. மனசு ஒன்று சொல்லுது, மனசு சொன்னபடி தான், நல்ல மனசோடு தான் செஞ்சேன், சரியாக தானே பண்ணேன். வேதத்தில் பார்த்தோம்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த தமிழில் வரும்போது வேஷம் அப்படின்னா நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், டூ நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட். உலகம் ஒரு மோல்டு வச்சுருக்கு, இதுதான் இப்படி, நீங்கள் கெஸ்ட்னா இப்படி, நீங்கள் ஹோஸ்ட்னா இப்படி, நீங்கள் மருமகள்னா எப்படி, நீங்கள் மாமியார்னா எப்படி, நீங்கள் டீச்சர்னா எப்படி, நீங்கள் ஸ்டூடெண்ட்னா எப்படி. இது ஒரு மோல்டு, இந்த மோல்டை கலட்டி போடு. அதே மாதிரி இந்த நம்ம மனசு, நான் நல்ல மனசில் தானே பண்ணேன், எத்தனை சொல்லி கேட்டுக்கொண்டோமே, அது ஆண்டவருக்கு பிரியமா, அதை யோசிக்கிற. நான் நல்ல மனசோடு செஞ்சேன், ஏன் ஆண்டவர் பிரசன்ஸ் இந்த இடத்துல இல்லை, ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நான் நல்லதுதானே செய்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாராமல். ஹல்லேலூயா. இதை நான் சொல்கிற பாயிண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டல் போனால் லெட்ஸே பிளட் ப்ரெஷர் பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க. சுகர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜாஸ்தி சுகர், நீங்கள் இம்மிடியட்டாக அட்மிட் ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஃபீலிங்கில், நான் நல்லா தானே இருக்கேன், வீட்டில் தான் என்னை கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டாங்க, நான் நல்லா தானே இருக்கேன், ஐ ஆம் ரைட், ஐ ஆம் ஓகே. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது யூ ஆர் நாட் ஓகே. என்ன விஷயம்? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இவ்வளவுதான் சுகர் இருக்கணும், இதுக்கு கீழே இருந்தால் இப்படி, அதுக்கு மேலே இருந்தால் இப்படி. எக்ஸாம்பிள் அப்படியே போட்டே போகலாம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் ப்ரெஷர், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் தான் டிசைட் பண்ணுது ஒரு மனுஷனுக்கு சுகவீனமா சுகவீனம் இல்லையா. அதே மாதிரி என் ஆக்ஷன் நல்லதா
கெட்டதா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. God's word is the standard. எங்க அப்பா சொன்னது பாரம்பரியமா வந்தது, அது ஸ்டாண்டர்ட் இல்லை. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, என் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது ஸ்டாண்டர்ட் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இவங்கெல்லாம் செய்யறபடி தான் நான் செஞ்சேன், ஆனா கர்த்தருடைய பிரசன்ஸ் இல்லை. இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஆனா என் மனசுல சந்தோஷம் இல்லை, ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? நான் உலகத்தின் ஸ்டாண்டர்டை போடுறேன். நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை தான் ஸ்டாண்டர்ட். Anything that is not in line with the word of God is not for my good, is not good. மரியாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள இருந்தாங்க. ஹalleluya. இயேசு சொன்னாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். She was within God's permissible will. She was within God's liking. கர்த்தர் இயேசு எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. Praise God. இந்த பைபிள்ல இந்த வசனத்தில் 5 வசனம் நீங்க எத்தனை வாசிக்க முடியுமோ அத்தனை வாசிங்க. நீங்க உங்களை அறியாமலேயே உங்க டெய்லி லைஃபை அப்படியே மாற்ற துவங்கிடுவீங்க. Is it in line with God's word? இயேசு இதை நான் செய்யறதை விரும்புவாரா? நான் மாமியாரா இப்படி பிஹேவ் பண்றது இயேசு விரும்புவாரா? நான் மருமகளா இப்படி பிஹேவ் பண்றது இயேசு விரும்புவாரா? நான் டாக்டரா இப்படி பிஹேவ் பண்ணுவது இயேசு விரும்புவாரா? நான் டீச்சரா இப்படி பிஹேவ் பண்றது இயேசு விரும்புவாரா? Jesus is my standard. Jesus' word is my standard. நான் முதல்ல சொன்னேன், இயேசு ஒருத்தர் ரைட்டுனா ஒருத்தர் ராங்னு சொல்லிட்டார். பட்டிமன்றத்தை பொதுவாக சொல்லுவாங்க, மார்த்தாள் செய்ததும் நல்லது தானே, யாராச்சும் சமையல் செய்யலைன்னா அங்கே எப்படி சாப்பிடுவாங்க? மரியாள் செய்ததும் நல்லது தானே, இயேசு வந்திருக்காரு, அவரோட பேச்சு துணைக்கு கூட இல்லைன்னா அது சரியில்லை தானே. பட் God, our Jesus Savior is a no compromise God. ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, மார்த்தாலும் மரியாளும் தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல. மரியாள் கரெக்ட். ஹalleluya. praise God. நல்லா புரிஞ்சுக்கணும், சர்ச்சில் சேவை செய்யணும். சர்வீஸ். மரியாள் செய்யறதெல்லாம் சர்வீஸ். சாரி மார்த்தாள் செய்யறது சர்வீஸ். என்ன சேவை, என்ன சர்வீஸ் பண்றாங்க. யாருமே சர்வீஸ் பண்ணலைன்னா, சேவை பண்ணால் சர்ச்சு எப்படி நடக்கும்? சர்ச்சு வரணும், கூட்டணும், பெருக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், அதை பண்ணணும், அறிக்கை பண்ணணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்தணும். praise God. இந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், நெக்ஸ்ட் சர்வீஸ் டு காட். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? முதலாவது இயேசுவோட உங்களுக்கு உறவு, ரெண்டாவது சேவை பணி. ஹalleluya. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த வேளையிலேயே என்னுடைய நாமமும் உங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஆகிவிட்டதே. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் இன் தி புக் ஆஃப் லைஃப். யுவர் நேம் இஸ் இன் தி புக் ஆஃப் லைஃப். நீங்க சேவை செய்யறதுனால தான் இயேசு உங்க ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுத போறாரு இல்லை. நான் இயேசு உள்ள உறவை, எதற்காக இயேசு அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், எதற்காக இயேசு சிலுவையில் தொங்கினார், அதை நான் முதலிடம் கொடுக்கணும், அதை நான் நிறைவேற்றணும். மரியாளுக்கு புரிஞ்சு இயேசு வந்ததுல முதல் நோக்கம் என்ன? அதனால்தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. நல்ல பங்கை. மேபி மார்த்தாள் சோஸ் சரியான பங்கு. நான் செஞ்சது சரிதானே. பக்கத்து வீட்டுக்காரங்களை இப்படி தான் உபசரித்தாங்க, ஏற்று வீட்டுக்காரங்களாம் இப்படி தான் உபசரித்தாங்க. எங்கள் மாமா வீட்டுக்கு நான் பெரிய கூட்டமாக போனோம், அங்கே எல்லோரும் மாமா வீட்டில் இப்படி தான் உபசரித்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு ஒருத்தராக வரலை, பெரிய கூட்டமாக வந்தார். 38ஆம் வசனம், அவர்கள் வந்தார்கள்.
இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் துவக்கத்தில் வாசிப்பாருங்க. 1-2 சீஷர்ல நிறைய சீஷர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாங்களோ, மேபி 70, ஐ டோன்ட் நோ. அவர்கள் there was a large gathering. நிறைய தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு, மரியாள் செய்தது நல்லது. அப்ப என்ன அர்த்தம்? பேசிக் ஃபுட் வாஸ் ஆல்ரெடி தேர், டன். இந்த அம்மா பற்பல காரியங்களை செய்து, இதே வார்த்தை பற்பல அப்படின்னு யூஸ் பண்ணிக்கும். she was doing many more things. தமிழ்ல நம்ம சாதாரண லாங்குவேஜ் பரபரப்பா என்னமோ பண்ணிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த ஃபோக்கஸ் அவங்களை விட்டு போயிடுச்சு. இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, என்னையும் உங்களை நோக்கி வர வார்த்தை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். she chose. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. she chose. நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் செய்தது ஆட்டோமேட்டிக்கா நல்லது. இந்த பகுதி உங்களோட பேசுது, இந்த வார்த்தை உங்களோட பேசுது. மரியாள் தெரிந்து கொண்டார். she chose. நல்லதை தெரிந்து கொண்டால் சரியானது ஆட்டோமேட்டிக்கா வரும். எங்க குடும்பத்தில் எங்க அப்பா செஞ்சது, எங்க தாத்தா செஞ்சது, எங்க மாமா செஞ்சது சரியானது ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்க கலீக்ஸ் 10 பேர் இருக்காங்க உங்க ஆபீஸ்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல, எல்லாரும் பண்றபடி நீ செய்யறது சரியானது ஆட்டோமேட்டிக்கா வரும். நல்லதுக்கு I must take a conscious decision. Amen. Hallelujah. Is God speaking to you tonight? Praise God. நம்ம தொடர்ந்து இதை நெக்ஸ்ட் பார்ட்லையும் பார்ப்போம். இட்ஸ் a very wonderful relevant passage. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை டச் பண்ணுற பேசேஜ். அன்றாட வாழ்க்கை, ஒரு நாளைக்கு எத்தனை டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், எத்தனை ரோல்ஸ் பிளே பண்ணுறோம். இங்கே ரோல் என்னது? ஹோஸ்ட், உபசரிப்பு இன்னைக்கு இந்த இடத்துல. ஆனால் இதே மாதிரி எத்தனை ரோல்ஸ் ப்ளே பண்ணுறோம். நான் ஒரு அப்பாவாக இருக்கேன், நான் ஒரு தாத்தாவாக இருக்கேன், நான் ஒரு கணவனாக இருக்கேன், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், நான் ஒரு சிட்டிசனாக இருக்கேன். ஒவ்வொருத்தரும் எத்தனை ரோல், எத்தனை டிசிஷன். ஆட்டோமேட்டிக்காக வர்றது பாரம்பரியம், உலகம், மனசு. நல்ல பங்கு ஐ ஹாவ் டு சூஸ். இது ஆண்டவருக்கு பிரியமா? நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவன் சொல்றேன், நான் இதை செய்யறது நல்லதா? ஹல்லேலூயா. glory to God. கண்களை மூடி ஜெயிப்போமா? ஆண்டவரே, praise God. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான வார்த்தையை, என் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை இன்னைக்கு நீங்க கொடுத்துக்க நன்றி ஆண்டவரே. என்னை சிந்திக்க செய்தீங்கப்பா. நான் ஏதோ உலகம் போற போக்கில் போறது சரிதான் நினைச்சேன். ஏன்னா சரியான காரியங்களை செய்வதற்காக என்னை அழைக்கல. நல்ல காரியங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பங்க, நல்ல உறவை, நல்ல அன்பை பெற்று வாழ்வுன்றதை எனக்கு எடுத்து சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பவுலை போல சொல்றேன் ஆண்டவரே, நான் ஒன்றை நான் நாடுகிறேன், நான் அதையே நான் செய்கிறேன், பின்னானவில மறக்கிறேன். நானே எதற்காக அழைக்கப்பட்டனோ அந்த அழைப்பை நோக்கி வாஞ்சையோட ஒவ்வொரு மினிட்டும் நான் டிசைட் பண்ணி, சூஸ் பண்ணி நான் கடந்து போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாதை போல ஆண்டவரே நல்ல பங்கனை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மரியாதை போல நல்ல பங்க நான் வாஞ்சிக்கிறேன். Today, if you love to do the right things, good things, God will enable you to do the right things, good things. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத வேளை
91ஆம் சங்கீதத்தை 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் உன்னை மூடுவார். செட்டியின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் எல்லாரும் விசுவாசமாக அறிக்கை பண்ணோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. மிஸ்ஸஸ் தேவரக்கம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே, மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 1.5 வருடத்துக்கு மேல ஆண்டவரே நாங்கள் ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கொரோனா காலத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது நாங்கள் கேட்ட செய்திப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தினமும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஜெபித்து உங்களுடைய பாதத்தில் இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலை கொண்டு தாங்கினாள் அப்பா. அவ்விதமாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மரியாளை போல நாங்கள் பயப்படுகிற பயத்தோடும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல காரியங்களை செய்யவும் அதை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கற்று தந்தருமாறு ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த குழுவிலே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியலுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அப்பா. நாங்கள் அவைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தள்ளுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் கொரோனா காலங்கள் அப்பா எவ்வளவோ குறைஞ்சிருச்சுப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த போதிலும் அவர்கள் எல்லோரையும் நீர் ஆட்சி தேற்றி அரவணைத்து வழி நடத்தியல்லுமாறு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் கீழ் வேலை பார்க்கும் எல்லா அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராய்ந்து அறிந்து மக்களுக்கு நல்லது செய்யத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. நீர் கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துங்க. அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுங்க. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை செய்யத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் செழிக்கட்டும் அப்பா. இந்த கொரோனா இன்னும் முற்றிலுமாக நீங்கி போகவும் 3வது அலை வருதுன்றாமப்பா. அதை தடுத்து நிறுத்துகிறது நீர்தான் சுவாமி. நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவரப்பா. மாத்திரம்தான் முடியும். நீர் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி கொரோனா இல்லாத உலகமாக மாற்றியல்லுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு நீர் செவி சாய்த்து ஆண்டவரை கொரோனாவை முற்றிலும் எடுத்து போட்டல்லும். மக்கள் நிம்மதியாக வாழவும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் செழிக்கவும் கிருபை செய்தல்லும். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த கூட்டத்தை நடத்தவும் அது அடியானையும் அது மகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலம் பூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா.
நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்கவும், இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உங்களுடைய பிள்ளைகள் இருவரையும் பலப்படுத்துங்கப்பா. நீர் கண்ணின் மணியை போல அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த பலகீனமும் தொடக்கூடாது. இன்னும் அநேக ஆத்மாக்கள் அறுவடை செய்ய நீர் கிருபை செய்தல்லுமாறு அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் கூட ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தல்லுமாறு ஜெபிக்கிறோம். இருப்ப இடங்களிலே பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் உம்மை தேடும் பொழுது எந்த குறையும் எங்களுக்கு ஆண்டவரே குறைப்படாதப்பா. நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளுமாறு ஜெபிக்கிறோம். வியாதியினால் கஷ்டப்படும் மக்களை நீர் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. ஆஸ்பத்திரியில் இருந்த கொரோனாவினால் இருக்கும் மக்களும் நல்ல சுகம் பெற்று வீடுகளுக்கு வர கிருபை செய்தலும். டாக்டர்கள், நர்ஸுகள், துப்புரவு பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லோரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தியல்லுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் செழிக்கும்படி நீர் கிருபை செய்தல்லும் சுவாமி. எவ்வளவோ நாட்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியல்லுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் கூட இன்னும் எத்தனையோ தேவையில் இருக்கும் மக்கள் அப்பா, கஷ்டப்படுகிற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய கிருபை செய்தல்லும். இந்த கொரோனா காலத்திலே வேலை இல்லாமல் வேலையிலிருந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்பா. ஏற்ற வேளையிலே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், ஆண்டவரே சண்டை தோறும் ஆலயத்தில் போய் எல்லாரும் கூடி ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நீ தந்தல்லுமாறு ஜெபிக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும் பிள்ளைகள், காலேஜுக்கு போகும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு எந்த ஆண்டவரே தொற்று வியாதிகளும் வரக்கூடாது. டீச்சர்ஸையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீரே பாதுகாப்புப்பா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலம் கோட்டையப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொன்ன வண்ணமாக எங்களுடைய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலேயும் கூட எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தியல்லும். கொரோனாவில் இருந்து கூட ஒவ்வொருவரையும் நீர் தப்பித்தீரே. உமக்கு கோடான கொடி சோத்திரம். எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தியல்லும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறீங்களா அன்புள்ள பரம தகப்பனே? இந்த அருமையான ஆண்டவரை ஜெபக்கூடிய அற்புதமாக கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சிங்காசனத்தில் நீங்க வீற்றிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்துல அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றி இருக்க சத்துருக்களை சுட்டெரிக்கிறது என்ற வசனத்தின் படிக்க ஆண்டவரே, அக்கினி ஆண்டவரே, பரலோக அக்கினி எங்களுக்கு முன்னாலே சென்று ஆண்டவரே எங்களை சுற்றி பாதுகாவலாக இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். சத்துருக்களை சுட்டரிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தம் எங்கள் மேல் இருக்கிறதப்பா. மறுபடியும் ஒரு விஷயத்தை தெளிக்கிறோம் அப்பா. எங்கள் இல்லங்கள்ல, எங்கள் உள்ளங்கள்ல, எங்கள் வீட்டின் நிலைக்கால்கள்ல, எங்கள் காம்பவுண்ட் வாலில, கேட்ல தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் தெருவில் தெளிக்கிறோம் ஐயா. எந்த சத்துருவும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்வது இல்லை சுவாமி. உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா
ஏகோவா நிசியை கொட்டி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமாம், எங்கள் கொடி எப்பொழுதுமே வெற்றி கொடி ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சிங்காசனத்தில் வீட்டிற்கிற ஆட்டுக்குட்டியானவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஆண்டவரே, எங்கள் விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமாண்டவர், எங்கள் விடுவிக்க வல்லவர் எங்கள் தேவன் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைகளை உயர்த்துகிற நீரப்பா ஆண்டவரே. எங்கள் கொம்புகளை உயர்த்துகிற நீர் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தருகிற நீரப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற நீர் ஆண்டவரே. எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த கொரோனா எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி. நீங்க எங்க கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு இருந்த ஆண்டவரே, நீங்கள் செய்கிற காரியங்கள் அற்புதமாக அடையாளங்களாக பெரியவைகளாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீதிவானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய கரத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். எங்கள் துதிகளால் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளால் ஆண்டவர் சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர் தெழுந்த கர்த்தரை. ஜீவனிதான் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. ஆமாண்டவர், சிங்காசனத்தில் வீட்டிற்கும் ராஜனே, கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீங்க உருவின பட்டயத்தோட தூதர்களை அனுப்பி உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைக்கா கோடா கோடி ஸ்தோத்திரம். மேகசபம் அக்னிசபம் மத்தியில இருக்கிறீங்களே. இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு விலகாத ஆண்டவரே. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் 40 வருடம் அவர்களை காப்பாற்றின. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பிரசன்னத்தினால நிரப்புன அது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்கள் மத்தியில இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. கோடா கொடி சோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கும். நீங்கள் சாலமோன் மண்டபத்தில் உலாவின தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கும் போது நாங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை சுவாமி. எங்கள் பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க, டென்ஷன் எல்லாம் எடுத்து போடுங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த கொரோனா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறது, என்ன செய்வோம் என்று யோசிக்கிற அந்த தன்மை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களுடைய பாதத்தண்டில் நாங்கள் அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. அப்போ அந்த நல்ல பங்கு எங்களுக்கு தாங்க. கவலையின்மை கவலை வருங்காலத்தை பற்றி மகிழ்வாள். வருங்காலத்தை பற்றி நாங்கள் மகிழ கிருபை செய்யுங்க. அப்போ நாங்கள் மகிழ்வோம். வருங்காலத்தை பற்றி நாங்கள் மகிழ்வோம் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவர். எங்கள் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக வருகிறோம், ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் சரீரத்தில் ஆத்மாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த அவங்க ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் கேளுங்க ஆண்டவர். கேட்டு பதில் கொடுக்குற தேவன் ஆண்டவர். ஏன்னா
இந்த ஏற்பாடு, இந்த ஜெப கூட்டத்தை ஏற்படுத்தின நீர் ஆண்டவரே. சோல்ஜர்ஸ் இன் கிரைஸ்ட், யுத்த வீரர்களாக நிறுத்தியிருக்கிற நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை அப்பா. நன்மையான வீடெல்லாம் தருகிறதே எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறப்பா. நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சரீர பிரச்சனைகளை அறிவிங்க ஆண்டவரே. உச்சன் தலைமுதல் உள்ள காலம் எந்த சரீரத்தில் எந்த உறுப்புல குறைபாடு இருக்கு, எந்த அங்கத்துல குறைபாடு இருக்கோ எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய நீர் குறைகள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ல மகிமை நிறைவாக்குங்க ஆண்டவரே. உச்சம் தலைமுதல் உள்ளங்காலில் சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஆத்மாவில் எவ்வளவோ பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே, கோப தாபங்கள், விரோதங்கள், பகையெல்லாம் உடைச்சு போட்டீங்க ஆண்டவரே. சிலுவையில அதிகாரங்களின் துரைத்திரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமக்கிய சிறுவேலை வெற்றி சிறந்த தேவாதி தேவன், எங்கள் தேவன் ஆண்டவரே. மரித்தே நானும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி யார் யார் எதுக்காக ஜெபம் பண்றாங்க இந்த நேரத்தை கொடுங்க ஆண்டவரே. அருளுங்க ஆண்டவரே, அருளை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஆசீர்வாதம் வானத்திலிருந்து மழை போல கொட்டுவதாக. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பனியை போல நாங்க அதை எங்கள் மேல வந்து விழ கிருபை செய்யுங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அது அபரிதமான ஆண்டவரே அசைவாடுதலுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அது அபரிதமான அளவிடப்பட முடியாத அளவுக்கரிய ஆண்டவரே அந்த அபிஷேகத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் மேல ஆண்டவரே, எல்லாரும் நீங்க டச் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் நீங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். இருதயங்களை நிரப்பதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரசாந்தி ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சர்வம் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. Thank you. Bye. God bless you. God bless you.